அழகான பொழுதுல அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னா, வீக்கெண்ட் அன்னைக்கு மார்னிங் என்ன வேலைகள் பார்த்துருக்கோம், என்ன ஸ்நாக்ஸ் அண்டு மார்னிங் ஈவினிங் நைட் என்ன டின்னர் லன்ச் என்ன செஞ்சுருக்கேங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். மார்னிங் எழுந்த உடனே ஒரு டீ காஃபிக்கு பதிலாக ஒரு சத்து மாவு கஞ்சி குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு வீக்லி 2 டைம்ஸ் நாங்கள் இதை எடுத்துப்போம். இந்த ரெசிபிஸ் வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் சத்து மாவு அரைக்கிறது எப்படிங்கிறத வீடியோ தான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சது. மார்னிங் சட்னி, தேங்காய் சட்னி வச்சு நாங்கள் இட்லி ஊற்றி சாப்பிட்டோம். ஸோ வீடியோ எடுக்க முடியல, வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறமா இட்லி மாவு காலி ஆயிடுச்சு. ஸோ இட்லி மாவு நான் ஆட்ட போகிறேன். நான் 1/4 கிலோ உளுந்து ஊற வச்சுருக்கேன். நான் 1/4 கிலோ உளுந்துக்கு 2 கிலோ அளவுக்கு அரிசி போடுவேன். 1 கிலோ இட்லி அரிசி, 1 கிலோ ரேஷன் அரிசி சேர்த்து நான் ஆட்டி வச்சுப்பேன். எனக்கு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை வெளியே வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆட்டி வச்சுட்டா எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நினச்ச நேரத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கும் பசிக்கும் போது செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டான ரொம்ப இட்லி மாவு ரொம்ப ஈஸியாக அரைக்கிற வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவு ஆட்டி முடிச்சிட்டோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சது. அப்புறமா குழந்தைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்க போகிறேன். எப்பயுமே ஸ்நாக்ஸ் ஆயில் ஐட்டம்ஸ் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ரொம்ப ரேராக தான் எடுத்துப்போம். ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நிறையா வாங்கி வச்சு எப்பயுமே வீட்டில் ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருக்கும். ஆப்பிள், மாதுளம்பழம் மட்டும்தான் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருப்பேன். குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது அவனுக்கு கொடுத்துட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் நான் சீனி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி இதை நான் நேற்றே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் இதை வேக வச்சு சாப்பிட போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெந்துடும் 3 விசிலில். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 3 விசில் மட்டும் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். சீனி கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லதும் கூட. இது உங்களுக்கு பிடிக்குமா? கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மதியம் லன்ச் நான் லெமன் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஒரு வெஜிடேரியன் ஒன்று, நான் வெஜிடேரியன் ஒன்று. வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு லெமன் ரைஸ் வித்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருந்தேன். ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வெஜிடேரியன் ஃபுட்டுக்காக நான் பிரியாணி பண்ணலான் இருக்கேன். சிக்கன் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு நான் புதினா இலை கிள்ளிகிட்ருக்கேன். இப்போ
வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். வெங்காயம் வந்துட்டு உரிக்கிறதுக்கு பிடிக்காதவங்களுக்காக இப்போ வந்து இந்த மாதிரி கீழே வந்து நியூஸ் பேப்பர் இருந்தால் இந்த மாதிரி விரித்து போட்டு வெங்காயம் கட் பண்ணும்போது தோலை வந்து அதிலே நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வெங்காயம் வந்து உரிக்கிறது பிடிக்காததுனால நான் வந்து தோல் வந்துட்டு அங்கங்கே பறக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேப்பரை ஒன்று விரிச்சிட்டு அதுலேயும் மொத்தமாக வெங்காயம் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுப்பேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் வந்து கீழே விரித்து வந்து நம்ம கட் பண்ணும்போது லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே இதை வந்து எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். இப்போ பிரியாணி வந்து நான் பண்ணுறேன். நான் வீடியோ வந்து ஃபுல்லாலாம் போடலை, சும்மா கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை, கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால பிரியாணி வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. மட்டன் குழம்பு வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேங்காய் பேஸ்ட்லாம் போடாமல் ப்ளைனாக தான் இருக்குது குழம்பு. ஸோ நம்மளோட சூப்பரான ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுது. நைட்டுக்கு டின்னருக்கு வந்துட்டு நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக. இது என்னோடய டெய்லி ரொட்டீன் வேலை. சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை மட்டும் ஊற்றிட்டோன்னா டின்னர் ரெடி ஆகிடும். சண்டே ஒன் டே மட்டும் பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you so much. Bye bye.